MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure. செங்கோட்டையன் அவர்கள் தான் உயிர் பிழைக்க காரணம் அப்படின்லாம் பேசியிருந்து என்ன நடந்தது? ரொம்பலாம் காசு இல்லைங்க சார், ரொம்பலாம் 3 to 4 lakhs. அப்போ கடன் கொடுத்தவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வர்றது கால் 4 மணிக்கு அடிக்கிறது, திடீர்னு வந்து 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் நிறையா நம்ம ஒழிய வேண்டிய சூழ்நிலை. பையனை ஒழிச்சு வேணும், ஒய்ஃபை காப்பாற்றணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி வேணாம், இங்கே வேணாம், கோவிட் போயிடலாம், டேஞ்சரஸாக இருக்கு. அந்த ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போவாங்க. தட் இஸ் கேஎஸ் செங்கோட்டையன். நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. அவர் டிவிக்கே மூவ் பண்ணிட்டார், அதனால நம்ம டிவிக்கே போயிடலாம் அப்படின்றதா? அவர் வந்து இவ்வளோ ஃபோர்ஸோட, இவ்வளோ கோபத்தோட, நியாயமான கோபத்தோட நாட்டுக்கு வந்து நான் வந்து செய்கிறேன், என் மக்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து தனி ஒரு மனிதனா ஒன்மேனாக இருக்குது வரார். அப்படின்னும் போது ஆக்சுவலாக நம்ம உயிரோடு போய் ஸ்டாண்ட் பண்ணுது, நம்ம நிற்கலாமே. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற நியாயமான கோபம் அவருக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களும் சினிமாவிலிருந்து தான் வந்தார். மக்கள் நீதி மையத்தில் சேராமல் தமிழக வெற்றி கழகத்தில் சேரணுன்ற முடிவு ஏன்? பட் எனக்கு என்னென்னா, என்னோட கனெக்ட் வந்து விஜய் சார்கிட்ட தான் வந்துச்சு. நான் ரஜினி சார் தான். ஒருவேளை ரஜினி சார் அரசியலுக்கு வந்து நான் அவரை போய் பார்த்துருக்கலாம், இல்லை அவர் கட்சியில் சேர்ந்துருக்கலாம், சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, டைரக்ட் இமீடியட் கனெக்ட் எனக்கு வந்தது விஜய் சார். வே ஐ சா ஹிம் இன் சினிமா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன ஸ்பார்க்? டிவிக்கே மாதிரியான ஒரு பார்ட்டியில் நம்ம ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஒரு லைன் லைட் கிடைக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துடலாம். டிவிக்கேல போய் பூம் பண்ண வேண்டியது என்னோட சோஷியல் ஆக்டிவிட்டி. ஃபார் த பீப்புள் வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. அண்ட் இல்லை இதுதான் நோக்கம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் அவ்வளோ காலம் பயணப்பட்டார். நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மூலியமாகவும் அது நடந்துடும் இல்லையா? நிறைய தாவைக்கு அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு ஈவன் விஜய் சார் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. தற்குறி கூட்டம் அப்படின்றது அந்த வேர்டு வந்து எனக்கு ஆக்சுவலி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ். முதல்ல வந்து இந்த விஜய் சார் ரசிகர் ஹீரோ அப்படின்ற ஃபீலிங் இருந்து குறைஞ்சி அவர் ஆக்டராக மறந்து இப்போ பொலிட்டிஷியனாக பார்க்குறாரு, இப்போ ஒரு லீடராக பார்க்குறாரு. இப்போ எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருக்கீங்க சார்? என்ன எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணுறது? ஒன்றும் இல்லை சார், இப்போ இணைஞ்சாச்சு சார். 26 கார்டு மட்டும் அவர்கிட்ட வாங்க. விஜய் சார்கிட்ட போய் கார்டு வாங்கிட்டு எங்களோட வேர்ட்ஸு உங்கள் கூட நான் நிற்க போகிறேன் சார். தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். போஸ்டிங் கொடுங்க, எனக்கு இது கிடைக்குமா, அதெல்லாம் அது கொடுத்தாலும் நான் வரேன். உங்கள் முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் பண்ணால் நீங்கள் நாளைக்கு போஸ்டிங் ஈஸி நான் வாங்கிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணராம்குமார். இன்று நம்மோடு நடிகர் திரு ஜீவா ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். 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 முதல்ல உங்களுடைய அந்த அரசியல் பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பேர் கேள்விப்பட்ட உடனே, நீங்கள் கட்சியில் சேர்ந்த உடனே எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நடிகர்ப்பா அப்படின்றதெல்லாம் இருந்தது சார். அப்புறம் உங்களை பற்றி தேடி பார்க்கும்போது ஆச்சரியமான நிறைய விஷயங்களை பார்க்கறதா இருந்தது. அப்போது இதெல்லாம் இருக்குது அவர் பின்னாடி அப்படின்றது நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாகவும் நிறைய சரி கேட்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு. நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் புதுசாக பார்க்கறதுனால உங்களுடைய அந்த ஜேர்னி ப்ளஸ் உங்களுடைய ஃபேமிலி அதிலிருந்தே கூட ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து கலாட்டா நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். ஸோ நான் பேசிக்கலி ஒரு சினிமா குடும்பம் சார். அது அம்மா வழி. தாத்தா வந்து பெரிய ப்ரொடியூசர். சரவணா ஃபிலிம்ஸ், ஜிஎன் வேலுமணி அப்படின்னா பாவரிசை படங்கள், படகோட்டி, பாலும்படம், பாகப்பிருணை, கம்ப்ளீட்டாக படம். தாத்தா ஒரு பெரிய ப்ரொடியூசர். அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் வந்து தாத்தாவோட ஊர் அங்கே. அண்ட் ஏன் கோபிச்செட்டிப்பாளையம் சொல்கிறது உங்களுக்கு பின்னாடி சொல்ல வரும். தாத்தாவோட ஊர். அண்ட் நிறையா தாத்தா படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த சைடு எடுத்திங்கன்னா, அப்பா சைடு எடுத்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அண்ட் என்னோட கிராண்ட் மதர் வந்து அப்பாவோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட் லேடி டெப்யூட்டி மேயர் சென்னை. மாப்போசி எடுத்துன்னு ஜெயிச்சாங்க. அண்ட் அங்கேயே பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு ஃபேமிலியில். அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர், அப்புறம் சாந்தா கேன்சர் இன்ஸ்டியூட். இவங்க இது எல்லாமே வந்து அப்பா சைடில் இருக்கிற பாரம்பரியம். அம்மா சைடில் இருக்கிற பாரம்பரியம் ஜிஎன் வேலுமணி அப்படின்ற ஒரு பேர் தான். சரவணா ஃபிலிம்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி, எம்ஜிஆர் சார் வச்சு நிறைய படங்கள் வரிசையாக பண்ணாங்க. ஸோ நாங்கள் அந்த சினிமா இதுலேருந்து தான் வளர்ந்து வந்தோம். அண்டு எனக்கு அப்போ என்னென்னா, மேக்ஸிமம் தாத்தா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க. ஏதாவது ஞாபகம் இருக்குன்னா, சந்திரோதயம் ஷூட்டிங் போது தான் நான் பிறந்தேன். ஸோ சந்திரோதயம் ஷூட்டிங்கில் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் ஸ்ட்ரைட்டாகவே ஹாஸ்பிட்டல் வந்து முதல் சக்கரை தண்ணின்னு சொல்லுவாங்க, குழந்தை வாயில் கொடுப்பாங்க. அது புரட்சி தலைவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த சக்கரை தண்ணியை கொடுத்தாங்க. ஸோ ஷூட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்தார். தாத்தா ஆக்சுவலி ப்ரொடியூசர்னால ஃபோன் பண்ணி சொன்னார். ஓகே, தாத்தாக்கு முதல் பேரன். அதுவும் வந்து என்ன சொன்னார், முதலாளி இன்னைக்கு ஷூட்டிங் வேணாம். தாத்தா சொன்னிச்சு, இல்லை வச்சுக்கலாம் அப்படின்னு. இல்லை வேணாம், இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டேன், உங்களுக்கு முதல் பேரன் பிறந்திருக்கான், நானும் வரேன் கூட உங்கள் கூட பார்க்க அப்படின்னு. சரி, உடனே கேன்சல் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க அது எம்ஜிஆர் ஷூட்டா சார்? அவர் படம் சந்திரோதயம். அவருடைய ஹீரோ தாத்தா ப்ரொடியூசர் சரவணா ஃபிலிம்ஸ்.
அப்போது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை முருகன் கோயில்லையும் வந்து அர்ச்சனை பண்ணாங்க. ஏன்னா தாத்தா முருக பக்தர். சரவணா ஃபிலிம்ஸ்னாவே முருகரோட லோகோ தான். ஸோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் அவர் கையால் தான் எனக்கு அந்த சக்கரை தண்ணி கொடுத்தாங்க. கூட பண்டிரிபாய் அம்மா இருந்தாங்க. ஸோ நான் வந்து இது மிகப்பெரிய ஒரு சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு இது மிகப்பெரிய பிளெஸிங்ஸாக இருந்துச்சு. இப்போ நடுவில் வந்து ஒரு புது களம் நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது அவங்களோட பிளெஸிங்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் பேசும்போது சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். எஸ். அண்ட் பேசிக்கலி வந்து ஒரு சினிமா ப்ளஸ் ஒரு எஜுகேஷன் இது ரெண்டுமே கலந்த ஒரு ஃபேமிலியில் பிறந்தவனா. சினிமா, அரசியல் எல்லாமே ஆரம்பத்திலேருந்தே குடும்பத்தில் இருக்குது. ஏன்னா தாத்தா ஜிஎன் வேலுமணி வந்து காமராஜ் தலைவர் காமராஜ் மேலே ரொம்ப அபிமானம் கொண்டவர். அதனால் அவர் ஒரு நாள் காங்கிரஸ் ஜெயிச்சு ஒரே ஒரு நாள் தான் கவுன்சிலராக நின்று ஈவினிங் ரிசைன் பண்ணிட்டார். கௌரவத்துக்காக பந்து காமிக்கணுன்றதுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று ஜெயிச்சு வந்தார். ஸோ அங்கேயே இந்த சைடு தாத்தா, அந்த சைடு வந்து பாட்டி, டெபுட்டி மேயர். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு பாலிடிக்ஸ் எல்லாமே நம்ம பிளட்லேயே இருக்குது. சோஷியல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே அங்கேயே இருக்குது. அதுலேருந்து வளர்ந்து அதில் அந்த குடும்பத்தில் பிறந்த நான் வந்து இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அந்த ஜேர்னி கேட்கும்போதே அந்த விஷயங்கள்லாம். இன்னும் கூட செங்கோட்டையன் அவர்கள் தான் உயிர் பிழைக்க காரணம் அப்படின்லாம் பேசியிருந்து என்ன நடந்தது அது? அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கலி சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 13 இயர்ஸ். அதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் நான் ஜிஎம்மாக இருந்தேன். 8 to 9 இயர்ஸ் ஜென்ரல் மேனேஜர் ஹோட்டலில். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு தட் வாஸ் மை பீக் பீரியட் சொல்லுவாங்க, கோல்டன் பீரியட். ஒரு மனுஷனுக்கு வந்து கடவுள் 3 ஃபேஸ் கொடுப்பாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மோரோவர் வந்து அந்த நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் வரும். நீங்கள் ஜிஎம்மாக இருக்கும்போது நிறைய கான்டாக்ட்ஸ் வரும். எம்எல்எம் அப்போ ரொம்ப ஃபேமஸ், மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஸோ அதில் வந்து ஒரு எம்எல்எம்ல வந்து ஜாயின் பண்ணலான்னு ஒரு நண்பர் மூலிமா ஜாயின். நீங்கள் இருந்தது தமிழ்நாடு தான்? சென்னை. நான் சென்னை போன். அப்பா வந்து டோட்டல் அப்பா சைடு தஞ்சாவூர், அம்மா சைடு கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே. ஜிஎம் இருந்தது சென்னை. சென்னையில் வந்து ஐ திங்க் மோர் தென் 4-5 ஹோட்டல்ஸ் நான் ஜிஎம் வந்திருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து எம்எல்எம்ல ஜாயின் பண்ணுறோம். எம்எல்எம் ஜாயின் பண்ணி எம்எல்எம்ல வந்து பணம் நிறைய கிடைக்குது. ஏன்னா இதில் ஒளிமுறை எதுவும் இல்லை, கேமரா முன்னாடி நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். அண்ட் இந்த வேலையை விடுறேன். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நம்மளுக்கு அந்த பின்னாடி செக்யூரிட்டி இருக்குது. இது லாங் ஸ்டாண்டுக்கு வருமானது எந்த யோசனையும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பணம் வரணுன்னு வேலையை விட்டுட்டோம். ஸ்லோவாக என்ன ஆகுதுன்னா அந்த எம்எல்எம்ல வந்து நம்மளுக்கு வர வேண்டிய அந்த இன்கம்ஸ் குறைய ஆரம்பிக்குது. நம்மளுக்கு கொடுத்த அந்த பொசிஷன்லாம் குறைய ஆரம்பிக்குது. திருப்பி என்னால் வந்து ஜிஎம் வேலைக்கு என்னால் போக முடியல. நடுவில் என்ன, இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நடுவில் ஒரு 2 இயர்ஸ் கேப் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது கொஷின் வரும் இன்டர்வியூவில். ஸோ இதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்னு வரும்போது ஸ்லோவாக என்ன ஆச்சு, இன்கம் வந்து குறைய கடன் வாங்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த இதெல்லாம் ஜாஸ்தி, இந்த மீட்டர் வட்டி, ஃபாஸ்ட் வட்டி இதெல்லாம் இருக்கும், வார வட்டி, தண்டல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னே தெரியாமல் போய் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். இதை கொடுக்கறதுக்கு அது கொடுக்கறதுக்கு அது அப்படியே போய் ரொம்பலாம் காசு இல்லைங்க சார், ரொம்பலாம் 3 to 4 lakhs அப்போது. இப்போ வந்து அது சின்ன பணமாக தெரியும். அப்போ வந்து இட் வாஸ் அ பிக் மணி. அப்போ என் பையன் ஐ திங்க் 4th or 5th ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்தான். நானும் என் ஒய்ஃபு, எங்கள் பாட்டி, ஒய்ஃபோட பாட்டி, இவங்க தான். அம்மாலாம் வந்து தனியாக கோபியில் இருந்தாங்க. நான் யார்கிட்டையும் போய் சொல்லவும் மாட்டேன், யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன் ஹெல்ப் இது மாதிரி இருக்குன்னு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா கடன் கொடுத்து அவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு வர்றது, காலை 4 மணிக்கு அடிக்கிறது, திடீர்னு வந்து 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துருது. இதெல்லாம் நிறையா நம்ம ஒழிய வேண்டிய சூழ்நிலை. பையனை ஒழிச்சுக்கு வேணும், ஒய்ஃபை காப்பாற்றணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி வேணாம், இங்கே வேணாம், கோபி போயிடலாம், டேஞ்சரஸாக இருக்குன்னு. ஒரு நாளும் நம்மளுக்கு வந்து யுகமாக இருக்குன்னு கோபி வந்தேன்னு வேறு வழியே இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஆபத் பாந்தவர், அந்த ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போவாங்க. தட் இஸ் கேஎஸ் செங்கோட்டையன். தோட்டத்தில் போய் அவரை பார்த்தேன். இந்த மாதிரி பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னா அவருக்கு வேலுமணி பேரன், நம்ம ஊருக்கார பையன், வாப்பா என்ன சின்ன வயசில் குழந்தைலேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் பார்த்தா தோட்டத்தில் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, மிஸ்ஸஸ் செங்கோட்டையன் அக்கா. ஸோ அவங்ககிட்ட போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எமோஷனாக டிஎஸ் அது வரும். அப்போ சொன்ன உடனே நான் வந்து அதுதான் சொன்னேன். கண்ணு முன்னாடி வந்து நான் முதல்வன் படத்தோட அர்ஜுன் சாரை பார்த்தேன். ஒரு நாள் முதல்வர்னுவாங்க. உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஃபோன் பண்ணார், பையன் வேலைக்கு போட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும். அண்ட் மோரோவர் வந்து எல்லாத்துக்கும் நான் கேரண்டி, இனிமேல் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்றதுக்குள்ளே இவ்வளோ நாள் முடியாத ஒரு விஷயம் அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. லைஃப் வந்து எங்களுக்கு வேறு மாதிரி டேர்ன் ஆச்சு. அதாவது இன்னொரு வாழ்க்கை, மறுவாழ்வுன்னு சொல்லுவாங்க, முடிஞ்சு போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த நைட் அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, நான் எங்கேயுமே கலட்டாக சொல்கிறேன், 4 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம லைஃப் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துட்டு மெரினா பீச்சில் போய் லாஸ்ட்டாக நின்று நானும் ஒய்ஃபும், இதான் லாஸ்ட் டே, இந்த வேர்ல்டில் இதுதான் கடைசி நாள், ஓகே எல்லாத்தையும் பார்த்துருவோம், பீச்செல்லாம் பாரு, ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, நீ நைட் நம்ம இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணது என்னென்னா, அந்த டேப்லெட்டை ஃபஸ்ட்டு பையனுக்கு எப்படி கொடுக்குறது, அதை நம்ம எப்படி அவனுக்கு 5 வயசு என்னமோ,
அவனை எப்படி பார்க்குறது, அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமே, அதனால் என்ன பண்ணலான்னு அந்த யோசனையிலே இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன் பண்ணி எல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் எல்லாம் பேசி டாக்டர்கிட்ட சும்மா தெரிஞ்ச டாக்டர்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் இட் வாஸ் அபவுட் 8 o'clock 9 o'clock பீச்சில் உட்காந்துட்டு இதுதான் ஃபைனல், இதுதான் லாஸ்ட் ஜேர்னி இந்த கூட. ஸோ யாருக்குமே ஃபோன் பண்ணி யாருக்கும் பேசல, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் பிளான் பண்ணுறோம் இதான் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே போய் பார்க்குறேன் அந்த அந்த டேப்லெட் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி போனால் எங்கள் அம்மா வந்து பேசினாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள், பேசி கீசி பண்ணி அந்த மருந்து அவங்க தூக்கி வெளியே வீசி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் மைண்டு மாறிச்சு. ஓகே, அதை தாண்ட வச்சுட்டாங்க. கூட இருந்ததுனால தாண்ட வச்சு, கூட இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போன நாங்கள் இப்போ கோபியில் வந்தோடனே அது எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப் வந்து கடவுள் கொடுத்தது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இப்போ கூட நான் வந்து நிறைய பேருக்கு கவுன்சிலிங்கில் அட்வைஸ் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி போனேன், ஒரு நிமிஷம் அதை தாண்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தைரியமாக லைஃப் வந்து கடவுள் கொடுத்தது ஒரு டைம் தான், அதை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். கஷ்டங்கள் வரதான் செய்யும், அதை தாண்டிட்டோன்னா நம்மளுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, பியூட்டிஃபுல் லைஃப் இருக்குது. அங்கே முடிஞ்சிருச்சுன்னா போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த சோல் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் வேணான்னு சொல்லி இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ், நிறைய பேருக்கு தைரியம் கொடுக்குறோம், ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம், மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ லைஃப் வந்து ரீஸ்டார்ட் ஆனது அப்படின்னு அங்கே செங்கோட்டையன் சாரை பார்த்தது தான் ஒரு பெரிய ஹோப். 100% ரைட் சார். சரி, இப்போ இந்த ஜேர்னி எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு ஜிஎம்மா அவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க, இப்போ சினி ஃபீல்டு, சீரியல்ஸ் அப்படின்னு. அதாவது சினிமா ஃபேமிலியில் வந்ததுனால ஒரு வேளை எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் ஒரு பேஷன் இருக்கும். படங்கள் நிறைய சினிமா பார்ப்போம். படம் பார்த்தோன்னா இன்டர்வெல்ல வந்து இந்த ஹீரோ மாதிரியே நடக்கிறது, ரஜினி சார் மாதிரி நடக்குது, கமல் சார் மாதிரி, இது சின்ன யூஸ்வலாக எல்லாம் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து நான் எங்கள் ஹோட்டல்லேயும் நிறைய ஷூட்டிங் நடக்கும். நான் ஜிஎம் இருக்கும்போது நிறைய ஷூட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் தர்மதுரை, பூவெல்லாம் கேட்டுப்பார், இதெல்லாம் நான் கண்ணாக லைவாக பார்த்த ஷூட்டிங்ஸ். மனசுக்குள்ள ஒரு ஆசை, அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த கூட்டம் வர்றது, கிரீஸ் கமல் சார் போகும்போது, ரஜினி சார் போகும்போது கூட்டம் வர்றது, அவரை உடனே அவர் சைன் பண்ணி போகிறது, இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ என்ன கூட்டம் இது அப்படின்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருந்தால் தான் உனக்கு வரும். அது போக வந்து பிளட்லேயே சினிமா இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து சரி ஒய் கான்ட் வி ஆக்ட் அப்படின்னு. அப்போ தான் வந்து என்ன பண்ணோம், சரி நம்ம ஃபோட்டோஸ் கொடுக்குறது, மாடலிங் பண்ணுறது, இப்படிலாம் இருக்கும். ரிஜெக்ஷன் ஆகி வரும். சரி நம்மளுக்கு செட் ஆகுது போலன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பட் அதெல்லாம் முடிஞ்சு, இந்த கடன்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு செகண்ட் ஸ்பேஸ் நான் சென்னைக்கு வரும்போது நடிக்கணும்னு தான் வந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி கோவி போய் செங்கோட்டையன் சார் காப்பாற்றிட்டாரு. ஒரு சின்ன மெஸ் வச்சு கொஞ்சம் ரன் பண்ணிவிட்டு சென்னை வரேன். சென்னை வந்தோன்னா ஃபஸ்ட்டு விஜய் டிவி தான் போகிறேன். என் பிரதர் அங்கே இருக்கார், மகேந்திரன் சொல்ல தெரியும் உங்களுக்கு. இப்போ கமல் சாரோட இருக்காங்க, விஜய் டிவி மகேந்திரன், மை ஓன் பிரதர். பொண்ணா அவர் ஃபோட்டோலாம் எடுங்க, நீங்கள் கொடுங்க. மகேந்திரன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நோ ரெக்கமெண்டேஷன் ஒன்லி மெரிட். நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னா ரவினா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. என் பிரதர்னு சொல்லி நான் அவருக்கும் அது நல்லதில்லை, எனக்கும் அது பிடிக்காது. ஸோ நான் ஜிஎம்மாக இருந்தபோது அப்படி தான் இருந்தேன். வேலை கொடுக்கறது வந்து உனக்கு மெரிட். நல்ல வேலை செய்யறதுக்காக தூக்கி ஹவுஸ் கீப்பிங்கில், ரூம் சர்வீஸில் அப்படி போட முடியாது. ஸோ நாங்கள் பிரதர்ஸ் 2 பேருமே அப்படி தான். மெரிட்டில் போனால் ஓகே. அதுவும் ட்ரை பண்ணிகிட்டே 2-3 பண்ணேன். அப்போ வந்து நான் ஒரு வாட்டி பிரதரை பார்த்துட்டு வரும்போது, இத்தனைக்கும் நான் வந்து அப்போ வேலையை உள்ள ஒரு மனிதர் வந்து என்னை கேட்குறாரு, சார் நீங்கள் நடிக்கிறீங்களா? இதே விஜய் டிவி உள்ள நொங்கம்பாக்கம்ல இருக்க விஜய் டிவி. ஆக்டிங் தெரியாது சார், பிரதர் பார்க்க வந்தேன். யார் உங்கள் பிரதர்னாரு? மகேந்திரன், என் கூட வாங்க. மகேந்திரன் பணம் அவர் தான், ரமணகிரி வாசன். அப்புறம் மகேந்திரன் வேணா கெடுத்துடாதீங்க, கரெக்டாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, வீட்டுக்கு கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு, நீங்கள் அது இது நடிக்க வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா வீணை கஷ்டப்படுவார், வேணாம்னா நான் பார்த்துக்கிறேன். ஒரே வார்த்தை சொன்ன மாதிரி அவர் பார்த்துக்கிட்டார். கணாக்காணும் காலங்கள் ஃபர்ஸ்ட் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் சீரியல் காக்கி, டைரக்டர் பிரம்மா, விஜய் டிவி ரமணன் சார் ப்ரொடக்ஷன். ஸோ காக்கியில் பண்ணேன். பிரம்மா சார் இன்றைக்கி இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கணாக்காணும் காலங்கள் 13 சீரியல்ஸ் டுகெதர் வரிசையாக பண்ணேன். அப்பவும் சொல்லுவாங்க, அவருக்கு என்னப்பா அவங்க அண்ணன் தம்பி உள்ளே இருக்கார். கிடையவே கிடையாது, நானாக தான் வந்தேன். தம்பி வந்து கேட் ஓப்பன் பண்ணார். ஆனால் ரெக்கமெண்ட்லாம் அவர் பண்ணவே மாட்டார். நான் எனக்கு வருதா, பேமெண்ட் கரெக்டாக வருதா, இது நடிக்கிறாரா, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, இதுதான் பேசுவாங்களே தவிர நோ ரெக்கமெண்டேஷன். ஸோ அப்படி தான் போச்சு. 13 சீரியல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அந்த 13th சீரியலோ 14th சீரியல் பண்ணும்போது எனக்கு தனுஷ் சார் ஆஃபீஸ்லேருந்து 3 கால். அது லைஃப் சேஞ்சிங். ஓகே, தட் இஸ் தி மூமெண்ட். நான் அப்படி தான் சினிமா சில்வர் ஸ்க்ரீன் தனுஷ் சார் அந்த டைம் வந்ததுனால தனுஷ் சார் ஐஸ்வர்யா மேம்க்கும் எனக்கு வந்து அன்றைக்கி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த 3 படம் எனக்கு ஸ்டேட்டஸ். ஸோ கெலட்டா மூலியமாக நான் தேங்க் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே அந்த ஜேர்னி ஒரு பக்கம் சார். இப்போது சடனாக பாலிட்டிக்ஸ் அப்படின்றது ஏன்? நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவர். அவர் டிவிக்கே மூவ் பண்ணிட்டார், அதனால் நம்ம டிவிக்கே போயிடலாம் அப்படின்றதா? இல்லை இந்த ஃபீல்டில் இருந்து தானே விஜய் சாரும் வந்திருக்காரு,
ஸோ அதனால அங்கே போய் சேரலான்ட்டா என்ன? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நான் வந்து அவர் செங்கோல் கேஎஸ் பார்க்க போய் தான் வந்து அன்றைக்கி இணைஞ்சது, அதனால் அப்படி கேட்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஐ மெட் ஜெனரல் செக்ரட்டரி நான் மீட் பண்ணேன், பொதுச் செயலாளர் துஷ்யானந்த் சாரை மீட் பண்ணேன். வேறு ஒரு விஷயத்துக்காக போனேன், இணையத்துக்காக போகல. விஜய் சாரோட ஆஃபீஸ் பனையூர் ஆஃபீஸ்க்கு போனேன். அந்த நான் கேட்ட விஷயத்தையும் வந்து துஷ்யானந்த் சார் உடனே நம்பிக்கையோட அப்ரூவல் வாங்கி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு அப்ராடில் இருக்கிற ஒரு நம்ம டீம் தான் அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி நம்புகிறாங்க. பட் நிறைய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த கட்டமைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, பேசிக் கட்டமைப்பு சூப்பராக இருக்குது சார். இட் வாஸ் வெரி நைஸ். நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக. ஸோ அது மைண்டில் இருந்தது தவிர சேரணுன்றது அப்போ இல்லை. ஸோ பட் அந்த ஆசை இருந்துச்சு. பட் ஒரு வாட்டி விஜய் சார் பண்ணுற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு மாநாடு, ஒவ்வொரு பொதுக்கூட்டம், அப்புறம் அந்த கரூர் இஷ்யூ, அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்து இது பார்க்க எனக்கு வந்து ஒரு மேன், ஒரு ஆக்டர். ஐவ் சீன் கத்தியில் அவர் கூட நடிச்சிருக்கேன். ஒரு நார்மல் காமன் மேனாக தான் இருப்பார் ஒரு. பட் அவர் வந்து இவ்வளோ ஃபோர்ஸோட, இவ்வளோ கோபத்தோட, நியாயமான கோபத்தோட நாட்டுக்கு வந்து நான் வந்து செய்கிறேன், என் மக்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து தனி ஒரு மனிதனா ஒன் மேன் ஆர்மி வரார் அப்படின்னும் போது ஹேட்ஸ் ஆஃப். நம்ம வி டோன்ட் வி ஸ்டாண்ட் வித் ஹிம், நம்ம நிற்கலாமே. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற நியாயமான கோபம் அவருக்கும் இருக்குது. ஸோ இப்போது விஜய் அவர்கள் சினிமாலேருந்து வந்தவர், ஸோ ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கார் அப்படின்னு ஒரு முடிவில் சேர்ந்தீங்க. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களும் சினிமாலேருந்து தான் வந்தார். மக்கள் நீதி மையத்தில் சேராமல் தமிழக வெற்றி கழகத்தில் சேரணுன்ற முடிவு ஏன்? இல்லை சார், அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியே என் மனசு ஓப்பன் ஆனதே வந்து ஆஃப்டர் ஐ வென்ட் டு பனையூர் ஒன்லி. அதுக்கு முன்னாடி கமல் சாரை பார்க்க ஒரு சான்ஸோ இல்லை வந்து நான் என் பிரதர்கிட்ட போய் மீட் பண்ணுற அந்த ஐடியாவே எனக்கு இல்லை. ஓகே. பட் எனக்கு என்னென்னா என்னோட கனெக்ட் வந்து விஜய் சார்கிட்ட தான் வந்துச்சு. இப்போ ரஜினி சாரே வந்திருக்கு, நான் ரஜினி சார் ஃபேன் சார். ஐம் எ பிக். ஒருவேளை ரஜினி சார் அரசியலுக்கு வந்தது நான் அவரை போய் பார்த்துருக்கலாம், இல்லை அவர் கட்சியில் சேர்ந்துருக்கலாம், சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா டைரக்ட் இமீடியட் கனெக்ட் எனக்கு வந்தது விஜய் சார் கிட்ட. வே ஐ சா ஹிம் இன் சினிமா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் சார். ஓகே. என்ன ஸ்பார்க் அது சார்? ஒரு நம்மள மாதிரி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இருக்கான். நம்மளோட கோவம் அவர்கிட்ட இருக்குது, நம்மளோட நியாயமான எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்குது. பீப்புள் எப்படி இருக்கணும், இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நியாயமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அதே விஷயத்தை நம்மளும் சொல்கிறோம். அப்புறம் அந்த சிங்க், உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறனால இம்மீடியட்டாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. இதுதான் உண்மை. இது வேறு எந்த போஸ்டிங்கோ இல்லை அங்கே போனால் விஜய் சார் கூட நின்று நம்ம செல்ஃபி எடுத்துருவோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி பிகாஸ் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நான் ஆல்ரெடி இருக்கேன். பிளட் டொனேஷன்ஸ் பண்ணுறோம். விஷால் கார்த்தி சார் ஆரம்பித்த அந்த குரூப்பில் நான் இருக்கேன். வி ஆர் டூயிங் ஒரு நாளைக்கு 10 பேரை ஒரு உயிரை காப்பாற்றிட்டுருக்கோம். அது ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வி ஆர் டூயிங் இட். அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு நிறைய பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயம் நம்ம சக்திக்கு உட்பட்டு பண்ணுறோம். அதை வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் இருந்தால் இன்னும் பெட்டராக பண்ணலாம், இன்னும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஃபார் த பீப்புள், மக்களுக்காக அப்படிங்கும்போது அதில் ஒரு மெம்பரானது நம்மளும் சேர்ந்து ஏன் பண்ணக்கூடாது? இதே களம் எனக்கு மக்கள் நீதி மையம்லையோ டிஎம்கேலையோ ஏடிஎம்கேல டெஃபினட்டாக கிடைக்காது. ஐ எம் ஜீரோ பிஃபோர் தெம். ஆனால் விஜய் சார் மாதிரி ஒரு மனுஷன் நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க. நான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன நம்பி யார் வராங்களோ அவங்க கௌரவிக்கப்படுவாங்க. எனக்கு கௌரவமே நான் வேணான்றேன். விஜய் நான் ஐ வாண்ட் டு பி வித் யூ சார், வில் ட்ராவல். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் 10% அவங்க கூட வந்து புஷ் பண்ணுறோம். இப்போ வந்து அப்போ பார்ட்டிலையும் வந்து இந்த ட்ராவல் இருக்கணும், அது போக உங்களுடைய சீரியல் சினிமா அதுவும் போகும் சார். ஆக்சுவலாக இப்போது நிறைய பேர் சினிமாலேருந்து விஜய் அவர்களுக்கான வாய்ஸ் அவுட் பண்ணாங்களான்னா அது டவுட் தான். ஏன்னா சரி அவங்களோட ப்ரொஃபஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு காரணம். அப்போ நீங்கள் இந்த ஜேர்னியை நான் கொண்டு போவேன், ஆனாலும் நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன், நான் டிவிகேல ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் ஏதாவது ப்ரெஷர் வரும் அப்படின்றதெல்லாம் சார். நான் ஒன்று சொல்லுவேன், சினிமா இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது சார். நம்ம வந்து ஆக்சுவலி நினைக்கிற மாதிரி வந்து பீப்புள் ஆர் நாட் தேர். சினிமா நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. பீப்புள் வந்து மாறி வர. இப்போ இருக்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலான சினிமா, வெரி வெரி ப்ரொஃபஷனல். எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் அங்கே இருக்கிறதுனால இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு, கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருக்காரா, ஃபிக்ஸிங். ஸோ என்னால் யாருக்கும் எந்த பாதிப்பு வந்தது கிடையாது. இது வரைக்கும் நல்ல நேம், குட் புக்ஸில் தான் எல்லாரோடய இருக்கும், நல்ல நேம் இருக்குது, பங்க்சுவாலிட்டி எல்லாமே இருக்கும்போது நான் ஏன் வரி பண்ணேன் சார்? அப்படி இருந்தாலும் அது ரொம்ப 10% 5% தான். ஓகே. இவர் அங்கே இருக்கார், இவர் கூப்பிடாதீங்க, இவர் கொடுக்காதீங்கன்னு கட்சி ஓரியன்டாகவே இருக்கிறவங்க மட்டும்தான் அது நடக்குமே தவிர ஐ டோன்ட் திங்க் 95% டெஃபினெட்லி டோன்ட் ஹேப்பன். நடக்காது. ஏன்னா சினிமா கேரியர் இது எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ அதனால 2 ஜேர்னியும் ஒரே நேரத்தில் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போயிடும் சார். ஓகே. ஸோ இன்னொரு பார்வை இருக்குது சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீரியல் சினிமா பூம் ஆகிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கும்போது டிவிகே மாதிரியான ஒரு பார்ட்டியில் நம்ம ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துடலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க சார். பேசிக்காகவே இப்போது ஜீவா ரவி அப்படின்னா ஓரளவுக்கு தமிழ்நாடு இல்லை, பீப்புள் நோ மீ. நான் பெருமைக்கு சொல்லலை, எனக்குன்னு ஒரு இடம் சினிமா ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. இல்லை அதுதான் பூம் பண்ணுறீங்களா டிவிகே வச்சுன்றதான் கேள்வி. இல்லை என்ன பூம் பண்ண அவசியமே இல்லையே சார். இனிமேல் வந்து நான் டிவிகேல போய் தான் நான் பூம் பண்ணிக்கணுன்றது அவசியமே இல்லை.
நான் டிவிகேல போய் பூம் பண்ண வேண்டியது என்னோட சோஷியல் ஆக்டிவிட்டி. ம். ஃபார் த பீப்புள் வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து சில பவர்ஸ் இருந்தால் தான் நீ உள்ளே போய் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்பயே சொன்னேன், பிளைண்ட் ஸ்கூல் ப்ராப்பர் இல்லாமல் நீ உள்ளே விட மாட்டாங்க. அது கவர்மெண்ட். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு அங்கே செய்யணும் அப்படின்னும் கவர்மெண்ட்டில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கலாம், ஒரே ஃபோன் முடிஞ்சிடும் சார். நம்ம செய்ய வேண்டிய உதவி அவங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இல்ல இதுதான் நோக்கம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இல்ல. அதிமுகல அவ்வளவு காலம் பயணப்பட்டாரு. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க மூலியமாவும் அது நடந்துரும் இல்லையா? அதுக்கு விஜய் சார் தான் அதை அட்ரஸ் பண்ணணும், அந்த பார்ட்டி தான் நிக்கணும்ன்றது இல்ல. இல்லை, அது மட்டும் நோக்கம் இல்லை. ஓகே. இப்போ விஜய் சார் பேசின அத்தனை பாயிண்ட்ஸ் ம். இதுவும் நம்ம மைண்டில் இருக்குது. நம்ம அரசியல் பேச முடியாது, தனியாலாம் நின்று நம்ம அரசியல் பேச முடியாது. வி நீட் அ டீம், வி நீட் அ பர்சன். நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் லீடர் வேணும். அவரோட எண்ணங்களும் நம்மளும் வைப்ரேஷன் வைஸ், சிங்க் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? இவர் தான் இஸ் த ரைட் பர்சன் ஃபார் அஸ் டு மூவ் ஆன். ஏன்னா நம்ம பாலிடிக்ஸ் மக்களுக்கும் நம்ம செய்ய போகிறோம். ஃபார் த பீப்புள்ன்றது நாட் ஒன்லி பிளட் டொனேஷன் ஆர் வாட்டர் பிளைண்ட் ஸ்கூலோ அது மட்டும் இல்லை. தட்ஸ் ஒன்லி அ பார்ட் சார். ஓகே. டோட்டலி பீப்புள் வெல்ஃபேர், சொசைட்டியோட வெல்ஃபேருக்கு அவர் என்ன பண்ண போகிறாரோ அவர் கூட நாங்கள் நிற்க போகிறோம். இது எனக்கு வந்து மற்ற இதில் எனக்கு டெஃபினட்டாக கிடைக்காது சார். கனெக்டும் ஆகாது. இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா சார், ஃபார் எக்ஸாம்பிள் பேரை சொல்லியே சொல்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, இங்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ஒரு கட்சி இருக்குது. இது ஜெயின்ஸ், திராவிட கட்சி, பெரிய ஜெயின்ஸ். பட் இங்கே வந்து விஜய் அப்படின்ற ஒரு பேர் வந்து மக்களால் வந்து அவ்வளோ அன்பு, அவ்வளோ லவ், அவ்வளோ இது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய வேவுன்னு சொல்ல ஒரு அலை. அண்ட் மோரோவர் அது ஜென்யூனாக அது வர்த்துன்னு நம்மளுக்கு தோணுது. நான் போய் வந்து எப்போ விஜய் சாரை சந்திக்கவே முடியும்னு வச்சுக்கல, சந்திச்சிட்டேன் சார் நான் இதான் பண்ணுன்னா வாங்கன்னு தான் இல் வெல்கம். மற்ற இதில் எனக்கு என்ட்ரி கிடைக்காது. சொல்லி அனுப்புகிறேங்க இப்படின்னு இழுத்துருவாங்க. தட்ஸ் வாட். அண்ட் ஐ வாண்ட் டு பி வித் பர்சன். இந்த மாதிரி ஒரு மனிதர் கூட நான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், நான் ஜாயின் பண்ணிட்டேன், இன்னும் நிறைய பேர் வந்து இணையருக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட போய் சேர போறேன்னு. மேபி நீங்க இப்படியான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறீங்க. அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க, அதனால அவங்க. ஆனா இதை வச்சே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அவரு. இந்த ஆக்டிங்ல இருக்கிறவங்களையெல்லாம் வந்து அவரு கம்பைன் பண்ணி கூட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது அது தவறா புரிஞ்சுக்கப்படாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. ரொம்ப நல்ல கொஸ்டின். இன்னைக்கு காலையில் கூட எனக்கு 10 கால் வந்தது சார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், டிவிகேக்கு ஆள் எடுக்க வேண்டிய அவசியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அதே மாதிரி டிவிகேக்கு ஆள் எடுக்கிற ஏஜென்ட்டும் நான் கிடையாது. என்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட சிங்க் நீங்கள் ஈஸியாக என்ன ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் அந்த கட்சியில் இருக்கேன்னு தெரியும், நீங்கள் எல்லாமே நியூஸ்லலாம் பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு யாரை பார்க்கணும் என்ன பண்ணணுன்றது மட்டும் சொல்கிறேன். ஆனால் ஒன்று, அங்கே போனாவே ஒழிய நீங்கள் போய் வந்து யூ ஹேவ் டு கோ அண்ட் மீட் த ப்ராப்பர் பர்சன். எதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, எதுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான். உங்களை பூம் பண்ணிக்கிறீங்களா? உங்களை லைம்லைட்டில் இருந்தால் டிவிக்கில் இடம் இல்லை. அவங்கள கேட்காமே சொல்கிறேன், அதுக்கு இடம் இல்லை. ஃபார் த பீப்புள் மனசார எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நேர்மையாக நாணயமாக இருக்கணும்னா யூ கேன் கோ. போய் நீங்கள் பேப்பர்ஸ் பாருங்கள், அவங்க என்ன வந்து ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்காங்க. அந்த ப்ரோட்டோகாலை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி இன். அது மாதிரி என் கூட ஏன் வரேன்னு சொன்னாங்கன்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சார், என்னோட வெல்விஷர்ஸ், எனக்கு அவங்களோட பேக்ரவுண்ட் தெரியும், என்ன பண்ணியிருக்கேன், அவங்க மட்டுமே தான் என் கூட வருவாங்க. இப்போ ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆக்டர்ஸ் தேர் ஆல் இன்டு சோஷியல் சர்வீஸ். இது வரைக்கும் அவங்க எந்த கட்சியிலையும் கிடையாது. அண்ட் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் டே அண்ட் நைட் ஆல்ரெடி பண்ணவங்க. கோவிட்லேயும் சரி, அவங்கள மட்டும்தான் என் கூட வருவாங்க. அந்த நம்பர்ஸ் தான் நான் சொன்னேன். அண்ட் அதோட ஜாஸ்தி இருக்குது. பட் அதை ஃபில்டர் பண்ணி எனக்கு சப்போர்ட்டுக்கு நான் வந்து என்னோடய நண்பர்கள், சேலம் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, மத்திய மாவட்ட செயலாளர், ஆமாம் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர், அவர் வந்து என் கூட படங்கள் நடிச்சிருக்கார். கத்தியூரில் எனக்கு ஆரம்ப புள்ளி அவர் தான். நான் உள்ளே போகிறதுக்கு ஆரம்ப புள்ளி அவர் தான். ஸோ இந்த பக்கம் வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்கார், அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் கேஎஸ் இருக்கார். இவங்க எல்லாரோட அட்வைஸ் படி தான் இது மூவே ஆகும். இண்டஸ்ட்ரியில் அதை தப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இல்லையா சார்? சார் கண்டிப்பாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு. அதுக்கு தான் சார் ஓப்பனாக சொல்லிகிட்டே இருக்கேன். அது ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கூட வரவங்களும் அவங்க யார் மூலியமாக அவங்க வரல. அதுவும் வந்து நான் என்னோடய வாய்ஸ் நோட்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. நீங்களே பனையூர் போங்க, கோபியில் இருக்கவங்க, கோயம்புத்தூரில் இருக்கவங்க நீங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போங்க, தாவேக்கா ஆஃபீஸ் இருக்குது, போய் கன்சர்ன் பர்சனை போய் மீட் பண்ணுங்கள். இங்கேயும் போங்க, நியாயமாக அவங்க கோரிக்கையை வைங்க. நீங்கள் சூட்டபிள் இல்லைன்னா எடுப்பாங்க. இதில் நீங்கள் ஜீவா ரவியோட வந்து தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. ஜீவா ரவி மாதிரி லட்சம் பேர் இருக்காங்க உள்ள. ஸோ இதுக்கு சம்மந்தமே இல்லை. அதுவும் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யாருமே பண்ணவும் மாட்டோம் சார். நான் என்னையுமே யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. நான் எப்படி உள்ளே போகிறேனோ அதே மாதிரி வரவங்க மட்டும்தான் அங்கே போவாங்க. ஸோ இப்போ சொன்ன மாதிரி சார், இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் சர்க்கிள்குள்ளே வந்துட்டீங்க, அப்போ அந்த கேள்விகள் எல்லாமே உங்களை நோக்கி வரும். இப்போ நிறைய தாவேக்கு அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு ஈவன் விஜய் சார் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. என்ன நாங்கள் வந்து ஆச்சரியக்குறி அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் இன்னுமே அரசியல் படுத்தப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் ஈரோட்டில் பேசும்போது கூட கம்பத்து மேலே ஏறி நின்று இறங்க சொல்கிறாங்க அப்படின்றது.
அந்த மெச்சூரிட்டி இன்னும் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது தற்கொலை கூட்டம் அப்படின்ற டேக் எப்படி பார்க்குறீங்க? சார் தற்கூரி கூட்டம் அப்படின்றது அந்த வேர்டு வந்து எனக்கு ஆக்சுவலி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அது தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், விஜய் சார் பர்சனலி ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ வெரி டிசிப்ளின் மேன். அவருக்கு பங்க்சுவாலிட்டி அந்த வரது எல்லாமே வெல் டிசிப்ளின் மேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் இதை விரும்ப மாட்டார். ஆனால் ஒன்று, தன்னோட ஹீரோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் ஆல்ரெடி சினிமாலேருந்து வரவர் சார். நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஹீரோ சினிமா இல்லாத வரவங்களுக்கு இந்த மாஸ் இந்த கிரேஸ் இருக்காது. இது அந்த ஏஜுக்கு உரிய அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் உடனேலாம் போகாது, நீங்கள் தடுத்தாலும் போகாது, அது உள்ளுக்குள்ளே இன்பில்ட் அவங்களுக்கு. நார்மலாக இப்போ நான் சின்ன வயசில் இருக்கேன் சார், எம்ஜிஆர் சார் வராரு அப்படின்னா ஓடி போய் ஏறி பார்க்குறது நம்மளோட இயல்பு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், கரூரில் பார்த்ததோ நீங்கள் விக்கிரவாண்டியில் பார்த்ததோ இப்போ ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டு வராங்க. வேறு நம்ம தொண்டர்கள் சரி, நம்ம விஜய் சார் ஃபேன்ஸுன்னு சொல்கிறவங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தால் இன்னொரு கரூர் இன்சிடென்ட் நடக்காது. ஸோ அவங்களே டிசிப்ளின் பண்ணிக்கிறாங்க. சுய ஒழுக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை அவங்க பண்ணிட்டு வரதுனால ஸ்லோவாக இதெல்லாம் குறைஞ்சிரும். இனி போக போக இந்த ஏறுறது உட்காரதெல்லாம் இருக்கவே இருக்காது. அண்ட் நேசி ஒன்று சார், நீங்கள் விஜய் சார் அவங்களை இறங்க சொன்னும் போது நீங்கள் அந்த உண்மையான அந்த கோபத்தை பார்த்தீங்களா? இல்லை ஆஸ் அ காமன் மேன் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிராஸ் உண்மையாகவே அவர் இது அது மீம்ஸாக போட்டுட்ருக்காங்க, அது நாங்கள் போட சொல்ல போட்டுட்ருக்காங்க. இல்லை அது வேறு விதமாலாம் கட் போட்டுட்ருக்காங்க. அது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், அது வேணாம், அது நாங்கள் பண்ண மாட்டோம், யாரையும் திட்டவும் மாட்டோம் சார். யாரையுமே நம்ம குறை சொல்ல போகிறது இல்லை. நாம் பண்ண போகிறது டிவிக்கே பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ண வந்திருக்கோம். மக்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல், நோ கரப்ஷன். இதுதான், இது கஷ்டம். இதெல்லாம் வந்து போக 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 தான் ஸ்ட்ரீம் லைன் ஆகும். 26 ஆகிடும், 29 ஆகிடும், 31 ஆகிடும்லாம் சொல்ல முடியாது. பட் இட் வில் ஹேப்பன். கிராஜுவலாக தான் ஆகும். ஓகே. இப்போ கத்தி படத்தப்போ வந்து சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு, அப்போ பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அவரோட தானே சார். அது என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது? அது அங்கே பாலிடிக்ஸே இல்லை சார். ஐம் டெல்லிங் யூ, இஸ் அ வெரி ஜாலி, ஒரு குழந்தை மாதிரி இருந்தார். வெரி ஜாலி மேன், ஹியூமர் ரொம்ப ரசிக்கக்கூடியவர். சதீஷ் வேறு காமெடி ஆக்டர் சதீஷ், அவர் இருந்தார். அவர் ஜோக் சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நான் கலெக்டர்னால ஃப்ரண்ட்டில் இருப்பேன், இவங்க 2 பேரும் பின்னாடி இருப்பாங்க. அண்ட் விஜய் அப்படின்ற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்றத ஃபீலிங்கே இல்லை. அது கொடுக்கவும் இல்லை. அவர் தோல் அடிக்கிறது, தட்டுறது, இப்படி தட்டி இப்படி வருவார். அப்படி உங்கள் கூட எல்லாம் விளையாண்டு எங்கள் கூட எல்லாம் விளையாண்டார். நாட் ஓன்லி வித் மீ சார், அங்கே அவ்வளோ வயசானவங்க பெரியவங்க ஆக்ட் பண்ணாங்க. தாத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஓல்டேஜ் ஹோம், அவங்க எல்லாருமே எம்ஜிஆர் சார், சிவாஜி சாரோட நடித்தவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரோடையும் உட்கார கூட இல்லை, நின்று எல்லார்ட்டையும் பேசிட்டு ஜாலியாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கேதர் பண்ணிட்டு தான் நாங்களும் அங்கே நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அவரே உட்காராத போது நாங்கள் எப்படி உட்காரது அப்படின்னா, எங்கள் சீனும் நல்ல சீன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கலெக்டராக வருவேன், அந்த சீன் ரொம்ப நல்ல ஹியூமரஸ். அவரும் நிறைய அந்த ஹோம் நிறைய நாங்கள் லேர்னிங் கொடுத்தாரு எங்களுக்கு. இவ்வளோ என்ன தான் நம்ம விளையாண்டாலும் ஜாலியாக இருந்தாலும் ப்ரொஃபஷன் வரும்போது அவரோட ஹோம்ஒர்க் நிறுத்தலை. சின்ன சின்ன கேப்பில் சின்ன சின்ன காமெடிலாம் பண்ணார். அந்த சீன் நல்லாவே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கலெக்டர் வருது. அண்ட் மோரோவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே அரசியல் யாரும் எதுவுமே பேசலை சார். அண்ட் பட் இதுக்கு நடுவில் அந்த பீப்புளோட கேர் ஒன்று இருக்கும் சார். அது நார்மலாக வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் அது வருமானு தெரியல. அவங்களுக்கு எதாவது பாவம்ப்பா, அவங்களுக்கு எதாவது ஒன்று பண்ண, இது நார்மலாக ஒரு காமன் மேன் சொல்கிறது. அதெல்லாம் வித்து சார் உள்ளே இருக்கிறது. அது என்ன சொல்லுவாங்க, அது ஸ்லோவாக அது மரமாக வளரும். அது வளர்ந்து தான் இப்போ டிவிக்கே வந்து வளர்ந்துருக்கு. அது ஆல்ரெடி அவர் மனசில் வந்து உள்ளுணர்வு. அவர் இப்போ எனக்கு தெரிஞ்ச அவர் சின்ன வயசுலேருந்தே அது இருக்குது அவங்ககிட்ட. அப்போ புக்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வரணுன்றதுக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அவரை பிடிக்காதவங்க இல்லை, ஹேட்டர்ஸ் யாரும் இல்லை, அவர் வந்துட்டாரேன்னு வைத்திருச்சல சொல்லாமே தவிர அது அவருக்கு இன்பில்ட் குவாலிட்டி. அதுதான் இப்போ பெருசாக மரமாக வளர்ந்துருக்கு. அந்த மரம் தான் டிவிக்கே. இப்போ எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருக்கீங்க சார்? என்ன எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணுறது? ஒன்றும் இல்லை சார், இப்போ இணைஞ்சாச்சு சார். இப்போ இணைஞ்சாச்சு. கேஎஸ் வந்து அவரும் வந்து வார்த்தையில் சொல்லிட்டார் ப்ரெஸ்ஸுக்கு. இப்போ நான் வந்து விஜய் சாரோட மீட்டிங் வந்து மைட் பி ஜனவரி சார். நான் 26 தான் பெட்டர்னு தோணுச்சு. ஏன்னா 26 தான் எலெக்ஷனே வரப்போகுது. 26 தான் கார்டு மட்டும் தான் அவர்கிட்ட வாங்குவோம். விஜய் சார்கிட்ட போய் கார்டு வாங்கிட்டு எங்களோட வேர்ட்ஸு உங்கள் கூட நாங்கள் நிற்க போகிறோம் சார், உங்கள் ஹெல்த் பார்த்துங்க, வி ஆர் வித் யூ அண்ட் வி லவ் யூ, அவ்வளோதான். நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். போஸ்டிங் கொடுங்க, எனக்கு இது கிடைக்குமா, அதெல்லாம் அது கொடுத்தாலும் நான் வேணான்றது. உங்கள் முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் பண்ணால் நீங்கள் நாளைக்கு போஸ்டிங் ஈஸி நான் வாங்கிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா அது பதிவாயிரும் இல்லையா சார்? பதிவாகும் சார். அதுன்னு சொல்லிட்டு 2029 கொடுத்தாலும் வேண்டான்ற மனநிலையில் இருக்கு. 29 போது நான் வளர்ந்துட்டேன்னு வச்சுங்க அரசியல். இப்போ நான் ஜீரோ சார். ஐ எம் அன் ஆக்டர், பேசிக் ஆக்டர், ஒரு காமன் மேன், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இப்போ எனக்கு கொடுத்தாலுமே 29 வரைக்கும் ஐ ஒன்ட் டச் எனிதிங். அவரோட சேர்ந்து வேலை செய்வோம். உள்ளுக்குள்ளே களப்பணி செய்கிறதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்மோகன் பிரதர், ரமேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து லயோலா மணி, அது போக நிறைய பேர் இருக்காங்க. என் நண்பன் பார்த்திபன் இருக்கார். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க செய்கிறதுக்கு. ஸோ ஒருத்தரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு தாவேக்கால. அண்ட் அவரோட தொண்டர்கள், ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ எல்லாமே மெச்சூர் ஆகிட்டு வராங்க. முதல்ல வந்து இந்த விஜய் சார் ரசிகர், ஹீரோ அப்படின்ற ஃபீலிங் இருந்து குறைஞ்சு அவர் ஆக்டராக மறந்து இப்போ பொலிட்டிஷியனாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு லீடராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் வருது சார். புது கட்சி சார், 2 years 3 years மேக்ஸிமம் 2.5 years. எவ்வளோ வருஷமாக இருக்க கட்சிக்கே நிறையா கற்றுக்க வேண்டிய இன்னும் இருக்குது.
பட் இவங்க இப்போவே டிசிப்ளின் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் வில் பி டோட்டலி பக்கா பர்ஃபெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா இந்த ஸ்கெட்யூல்லையும் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருந்தது. தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு லாங் வே அந்த ஜேர்னி இருக்குது. அது எல்லாமே நல்லபடியாக அமையட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். தேங்க்யூ நன்றி. சார். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure.